ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துவரம்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. ரேஷன் துவரம்பருப்பு இருந்தாலே போதும், இந்த ரெசிபி செய்யலாம். கூட கொஞ்சம் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசிக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சரியாக இருக்கும். எந்த கப்பில் எந்த டம்ளரில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ சேம் அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி சேர்த்துருந்தேன். இட்லி அரிசி, சாப்பாடு அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் புழுங்கல் அரிசியாக இருக்கணும். கூட 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ரேஷனில் வாங்கக்கூடிய துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை ஊற வச்சலாம். ஒரு 1 மணி நேரம் வந்து ஊறட்டும். இப்போ சரியாக 1 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததை மட்டும் ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு 2 சில் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூட வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியும் பருப்பையும் இது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது பாதியாக நான் சேர்த்துக்கிறேன். நிறையா இருக்கனால பாதி பேட்சை சேர்த்து எடுத்துகிட்டு திரும்ப அடுத்து அது வந்து நெக்ஸ்ட் பேட்சில் சேர்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஃபைனாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சா தான் இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எவ்வளோ கம்மியாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு செகண்ட் பேட்ச் அரைக்கும்போது தேவைக்கிறப்ப உப்பையும் சேர்த்து இது கூட அரைச்சி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதே கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காகவே வரும். இப்போது உப்பெல்லாம் வந்து ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக கைகள் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கையில் எடுக்கும் போதே தெரியும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு லைட்டாக தண்ணியாக இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து விட முடியல, தண்ணி மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து இது வந்து ஒரு கிளாத், வந்து காட்டன் கிளாத் வச்சு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வெளியில் ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி போட்டு அப்படியே மெதுவாக புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அதில் உள்ள தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஒரு நிமிஷத்துலேயே அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு கைகளில் வச்சுட்டு நீங்கள் வந்து வாழை இலை இருக்குல்ல, அது பயன்படுத்திக்கலாம். இல்லை கைகளே உங்களால் உருட்ட முடியினாலும் இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர், திக்கான கவரில் கூட நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இல்லை நான் வாழை இலையில் வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவிருக்கேன். தடவிட்டு இது மாதிரி எடுத்து லைட்டாக தட்டிக்கிறேன். ரொம்ப வந்து மொத்தமாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப இலையில விட்டு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டினா போதுமானது. இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா எடுக்க வரணும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப ஒரு தடவை லைட்டாக இது பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, நல்லா வந்து பிடிச்சிக்கும். இப்போ எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு அப்படியே இது மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே போடுங்க. போட்டுட்டு நம்ம பூரிக்கெலாம் போடுவோம்ல, எண்ணெய் லைட்டாக மேலே அப்படி எடுத்து விடுவோம்ல, அது மாதிரி விட்டிங்கன்னா அழகாக நல்லா பூரி மாதிரி புஃப்னு உப்பி அழகாக வரும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது தேங்காய் சட்னி கூட, மிளகாய் சட்னி கூட, குருமா கூடலாம், நான்வெஜ் குருமா கூடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு காலை டிஃபன் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே பாருங்கள், பேக்கெட் மாதிரி அழகாக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.